2014 இப்போ வரையும் என்ன டெவலப் ஆகிது, கழிவறை வசதி எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதாவது அந்த பார்த்தீங்கன்னா கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் அவுட் சைடு போவாங்கல்ல, அதை தான் இப்போ மாத்திரம் கட்டி இப்போ அதோடைய கலாச்சாரம் மாறுது இல்லை. அதுதான் அந்த திட்டத்துடைய முக்கிய ஒரு குறிக்கோளாக சொல்லப்படுது. சுற்றுச்சூழலை சுகாதாரமாக வச்சுக்கணும், அதான் தூய்மை இந்தியா. அதுக்காக தான் அந்த திட்டத்தை தொடங்கப்படுது. அந்த திட்டம் தொடங்கி எத்தனை வருஷம், 2014 தொடங்குது. இப்போ 24 நடக்குது. அப்போ இதுக்கான இத்தனை வருஷமா அந்த திட்டத்தோட முன்னேற்றத்தை பார்த்து ஒரு வியப்பாக இருக்குதுன்னு அப்படின்றது மோடி அவர்கள் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த திட்டத்துக்கான ஒரு இதழ் ஆய்வறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க. நேச்சர் என்ற இதழ் ஆய்வறிக்கை வெளியிட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 to 70,000 குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கலாச்சாரம் மாதிரியே அவங்க வெளியில் அவுட் சைடு போகிறது அந்த மாதிரிலாம் போகும்போது சுகாதாரம் பாதிக்கப்படுது. குழந்தைகள்லாம் டிசீஸ் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தி இறந்துடுறாங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தைகள்லாம் நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்படின்ற போது இப்போ 60,000 to 70,000 குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலிமா.